ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து குர்த்தியோட சைடு ஸ்லிட் பைப்பிங் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் சாம்பிளுக்காக ஒரு பீஸில் வந்து அந்த ஹிப் வரைக்கும் தைச்சிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருக்கிறத வந்து நல்லா மடித்து க்ரீஸ் இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிப்புக்கிட்ட ஸ்லிட் தைச்சிருப்போம் இல்லையா, அதில் அந்த ஸ்லிட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து பைப்பிங் வந்து அலைன் பண்ணிவிட்டு நான் வந்து கைட் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணல, அதனால் வந்து கீழே ஹெம்லைன்லேருந்து வந்து தைக்கிறேன். பைப்பிங் வந்து அந்த கார்டு வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து உள்ள சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ரா எட்ஜஸ் எல்லாமே ஒரு சைடு இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பைப்பிங் வந்து 2 சைடுமே தைச்சிக்கலாம். இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் 2 சைடுமே வந்து தைச்சிக்கிறேன். இதே மாதிரி கீழே ஹெம்லைன்லேயுமே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. கீழே ஹெம்லைன் வந்து ஃபஸ்ட்டே வந்து அடித்து தைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அந்த பைப்பிங்க்கு ஒட்டின மாதிரி வந்து அந்த ராய்ஜஸ் எல்லாம் ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஸ்லிட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே இதே மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் இன்னொரு மெத்தடும் வந்து நான் காட்டுறேன். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து நம்ம கையால் ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷின்லேயுமே மடித்து தைச்சிடலாம். நான் இங்கே மிஷின்லேயே வந்து அதை மடித்து வந்து தைச்சிட்டேன். இதை தைச்சிட்டு அயர்ன் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.